இன்றைக்கி என்ன ரெசிபினா சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் பண்ணிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி இட்லி செட்டில் போட்டு வேக வச்சிடலாம். தண்ணியில் ஃபுல்லாக போட்டோன்னா அது தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி மேலே போட்டு தட்டு போட்டு வேக வச்சிடணும். வெந்துருச்சு. இதை நல்லா தோலை உரிச்சிடலாம். இப்போ வந்து இது கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு கட்லெட் ரெடி பண்ணுறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக இந்த மாதிரி மசித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டை நல்லா பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பட்டாணி அப்புறம் நார்மல் பொட்டேட்டோ இருக்குல்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வேக வைக்க பச்சை ஸ்மெல் போகிற வரையும். இப்போ வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போடும்போது என்ன ஆகுன்னா அந்த ராஸ்மல் கொஞ்சம் அடிக்கும். இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டால் அந்த ராஸ்மல் வராது, உங்களுக்கு மிளகாத்தூள் வாடை வராது. இப்போ நம்ம மசிச்சு வச்சோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை போட்டு அதோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நார்மல் பொட்டேட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா தான் டேஸ்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரில. இது சக்கரவள்ளி இப்போ வந்து பொட்டுக்கல் மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் மாதிரி உருட்டி அந்த கட்லெட் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப், எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இது டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், சில ஃப்ரையே பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஹார்ட் ஷேப்பு நிறைய ஷேப்பெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதில் என்னன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயில் இருக்கும். கட்லெட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கம்மியான ஆயில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட்டு, பீட்ரூட் ரொம்ப ஹெல்தியான கட்லெட். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம்ல, நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எடுக்கவே வரவே மாட்டேங்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.